எஸ்தர் புஸ்தகத்திலே ஒரு வசனம் வருகிறது. சட்டத்தை, அரசியல் சட்டம், நீதி சட்டத்தை அறிந்தவர்களோடு ராஜா பேசுவது அவருக்கு வழக்கமாக இருந்தது. ராஜா யார்கிட்ட பேசுவார்? சும்மா ரோட்டில் போகிறவங்க வரவங்கள்ட்டெல்லாம் பேச மாட்டார். பரலோக ராஜா இயேசு கிறிஸ்துவ யார்கிட்ட பேசுவார்? எல்லா மக்களும், பைபிளே இல்லாத மக்கள்கிட்டலாம் எப்படி பேசுவார்? பைபிள் வாங்கிறதுக்கு காசு இல்லைங்கிறவங்கள்ட்ட எப்படி பேசுவார்? வேத வசனத்தை கற்றுக்கொள்ள விருப்பமே இல்லாதவங்களோட கர்த்தர் எப்படி பேச முடியும்? அதுதான் சொல்கிறேன், ராஜாவுக்கு வழக்கமே நியாயப்பிரமாணத்தையும் ராஜநீதியையும் அறிந்தவர்களிடத்தில் பேசுவது தனக்கு வழக்கம். அதனால் அந்தந்த காலத்திலே அவர்களிடத்தான் அவர் பேசியிருக்கிறார். நம்முடைய பரலோக ராஜா வேத சட்டம் அறிந்தவர்களோடு அவர் பேசுவார். அதுக்கு தான் நீங்கள் கருத்தரங்களை இவ்வளவு கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. இது எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் யோசிக்க கூட தேவை கிடையாது. நமக்கு பொது அறிவில் தெரியும், கருத்தரங்களை நம்ம கற்றுக்கொள்கிற எல்லா வசனங்களும் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், அதுக்கு சந்தேகம் இல்லை. ஆனால் கூட நமக்கு அந்த ஆசீர்வாதம் அதில் உடனே கிடைக்குதோ கிடைக்கலையங்க அதெல்லாம் யோசிக்காங்க. இந்த சட்டம் உங்களுக்கு தெரிந்தாலே கர்த்தர் உங்களோடு பேசுவார். ஆமென், ஆமென். எனவே தான் உபதேச சட்டம் உடையவன். நீ அந்த ஒரு தன்னை தேவ மனிதன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆள்கிட்ட போய் உங்களுக்கு உபதேச சட்டம் உண்டா, சட்டத்தின்படி தான் நீங்கள் வாழுகிறீர்களா அப்படின்னு கேட்டு அதுக்கு அவருக்கு பதில் சொல்லணும். இஷ்டத்துக்கு வாழ்கிறவங்களை தேவ மனிதன் சொல்ல முடியாது. சட்டத்தின்படி வாழுகிறவர்களை தான் தேவ மனிதர்கள் என்று சொல்ல முடியும். இனி 6வது குறிப்பை வாசியுங்கள். என்னது? ரகசிய பாசை உள்ளவன், அந்நிய பாஷை பேசி தேவனோடு உறவு நெருங்கிய உறவு வைத்திருக்கிறவன் தான் தேவனுடைய மனுஷன். பரிசுத்தாவி பெறவில்லை, அந்நிய பாஷை அடையாளம் இல்லை, தேவனோடு பரிசுத்தாவியான ஒரு நெருங்கிய உறவு இல்லை என்றால் அந்த தேவ மனிதனுடைய குவாலிட்டி இருக்காது. இந்த குவாலிட்டியை நமக்கு கொண்டு வருகிறவர் பரிசுத்தாவியானவர் தான். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்கள் தேவ மனிதன் ஆவதற்கு நீங்கள் எடுக்கிற பிரயாசம் முக்கியமா, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் கொண்டு வருவது முக்கியமா? நீ அதை தான் நம்பணும். நீங்கள் பாதி பிரயாசம் எடுத்தா மீதிய ஆவியானவர் உங்களுக்குள் கொண்டு வந்துடுறார். நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுங்க, அவர் 10 ஸ்டெப் எடுப்பார். அப்படிதான் நீங்கள் கொஞ்சம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தீங்கன்னா ஆவியானவர் நிறைய நமக்குள்ளே கொண்டு வர்றார். உண்மையாக நம்மெல்லாம் நம்ம பக்தினால, நம்ம ஜபத்தினால, நம்ம விசுவாசத்தினால நம்ம என்ன கிருபையை சம்பாதிக்க நமக்கு முடியும்? நம்ம என்ன அப்படி தவமாக இருக்கிறோம்? இல்லை, ஏதோ கொஞ்சம் கிருபையை சம்பாதிக்க முடியும். ஆனால் பரிசுத்தாவியை சார்ந்து அந்நிய பாஷை பேசி நம்ம ஜெபிக்கும்போது நிறைய நமக்குள்ள அவர் கொண்டு வந்து வச்சிடறார். அதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். சொல்லாமலே வச்சுட்டு போயிடுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன சொன்னேன் இப்போ? உங்களுக்கு நீங்கள் பிறகு யோசிப்பீங்க, என்னன்ற சொல்லவே இல்லையாம்பீங்க. சொல்லாமலே நமக்குள்ள நிறைய கிருபைகளை, வரங்களை, ஆசீர்வாதங்களை, புத்தி, அறிவு, ஞானம், திறமை. உங்களுக்கே ஆச்சரியம், இது இந்த திறமை எங்கேருந்து எனக்கு வந்தது? இது அந்நிய பாஷை பேசி ஜெபிச்சுட்டே நீங்கள் இருக்கும்போது அது ரகசிய பாஷை. 1 கொரிந்தியர் 14:3 பார்க்குறோம். அந்த வசனம் அப்படி இருக்குது. 14:2 அந்நிய பாஷை பேசுகிறவன் மனுஷரிடத்துல இல்லை. அவன் மனுஷரிடத்தில் பேசலை, அவன் யார்கிட்ட பேசுகிறான்? அவன் தேவனிடத்தில் பேசுகிறான். நடுங்கி அந்நிய பாஷை பேசுகிறமாக்கும் விளையாட்டுத்தனம் பண்ணிடுறாங்க. ஏன்னா அந்நிய பாஷை பேசுகிறவன் டைரக்டாக தேவனிடத்தில் பேசுகிறான். இந்த அந்நிய பாஷையின் வழியாக அந்த தேவனிடத்தில் நம்ம ஆவி பேசும், நம்முடைய எதிர்காலம் அவரோட பேசும். நீ இதிலிருந்து ஒரு 10 வருஷம் கழித்து எனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்நிய பாஷை பேசும் பொழுது என்னுடைய எதிர்காலமும் அந்நிய பாஷை வழியாக பேசும். நாளைக்கு எனக்கு வேண்டியதை அந்நிய பாஷை வழியாக பேசி அவர்கிட்ட நான் வாங்க முடியும், அவர் கொடுக்க முடியும். நாளைக்கு எனக்கு ஜெபிக்க நேரம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர் கொண்டாந்து கொடுப்பார் நம்மகிட்ட. எப்படி கொடுத்தீங்கன்னு கேட்டால் அதுதான் முதலையே பேசி ஜெபம் பண்ணிட்டே. ஆமாம், விளங்குதா? பேசி ஜெபிங்கன்னா நிறைய பேர் அந்நிய பாஷை பேசாமல் பரிசுத்தாவினால் அந்த அவர் கொடுக்குற பாஷைகள் அவர் ஜெபிக்க 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 தான் அந்த அந்நிய பாஷை வரும். அந்நிய பாஷை கொஞ்சமாக இருக்கலாம், விளக்கம் நிறையா இருக்கலாம்.
மெனே தெக்கேல் உபார்சேன். இவ்வளோதான். ஒரு ஆள் உட்காந்துக்கிட்டு மெனே தெக்கேல் உபார்சேன் முடிஞ்சு வச்சு. அதில் என்ன இருக்குது? மெனேன்னா ஏலே அதான் அப்படி சொல்கிறாரா? இல்லை. மெனேன்னா என்ன, தெக்கேல்னா என்ன, பெரேஸ்னா என்னன்னு அந்த தானியல்ல எழுதியிருக்குது. அவ்வளோ நீண்ட விளக்கம் எழுதியிருக்குது. அதே மாதிரி தான் நம்ம நாவில் கர்த்தர் அந்நிய பாஷை பேசுகிறது. அந்நிய பாஷை நமக்கும் விளங்காது, இன்னொருத்தங்களுக்கும் விளங்காது, பிசாசுக்கும் விளங்காது. பிறகு எதுக்கு அதை பேசுகிறோம்? தேவனுக்கு விளங்கும். ரெண்டாவது, அது அப்படி தான் பேசுவேன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அந்நிய பாஷையின் மூலமாக பரியாச உதவினாலே இந்த ஜனத்தோடு பேசுவேன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது, ஒரு சீக்ரெட் கோடு வேர்டு மாதிரி அவர் பேசுகிறார். பிசாசுக்கு விளங்கக்கூடாதுங்கிறதுக்காக ரகசிய பாஷையில் அவர் பேசுகிறார். நம்மளும் ரகசிய பாஷையில் அவரோடு பேசுகிறோம். பேச வைக்கிறார். சொல்லுங்க, மறுபடி சொல்லுங்க. உங்கள் வெற்றிக்கு அவர் உங்களை பேச வைக்கிறாரு. நீங்களாக பேசுனீங்கன்னா தோல்வியை தான் அது கொண்டு வரும். நீங்களாக பேசுனீங்கன்னா பகையை கொண்டு வரும். நீங்களாக பேசுனீங்கன்னா சிக்கலை கொண்டு வரும். ஆனால் வெற்றி பெறுறதுக்காக நம்மளை பேச வைப்பார். அவரே பேசுவார் நம்ம மூலமாக. அதான் ஆவியானவர் வேற எங்கேயோ போய் தேட வேண்டியதில்லை. கூட்டங்கள் நடத்தும்போது ஆவியானவரே வாரும், ஆவியானவரே வாரும், அதெல்லாம் வேண்டியதில்லை. இருக்கிற ஆவியானவரை சந்தோஷப்படுத்துறது தான் ஒரு ஆராதனை. ஆமாவா இல்லையா? ஆவியானவர் எங்கிருந்து வரப்போகிறது இல்லை. ஏற்கனவே அவர் பெந்தேகோஸ்து நாளில் வந்தது தான். இன்றைக்கி நமக்குள்ளே அவர் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை சந்தோஷமாக வச்சுக்கணும். அப்போது அவரே அந்நிய பாஷையில் பேசுவார். ஒரு மனுஷனுக்கு மகிமை எதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு மனுஷனுக்கு, ஒரு கர்த்தருடைய பிள்ளை, ஒரு தேவ மனுஷனுக்கு க்ளோரி, மகிமை எது அப்படின்னா அவன் நாவு தான் அவனுக்கு மகிமை. இதனால தான் நாவை தொட்டு அந்நிய பாஷை பேச வச்சார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் சங்கீதத்தில் 16 இருக்கிறத அங்கே எடுத்து எழுதுறார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா என் மகிமை களி கூர்ந்ததுன்னு போட்டிருக்க அதே வசனத்தை அப்போஸ்தலர் 2 வாசிக்கும் போது என் நாவு களி கூர்ந்ததுங்கிற வருது. அதே வசனம் தான். 16 சங்கீதம் 16:9 பார்த்தீங்கன்னா என் மகிமை களி கூர்ந்தது. அப்போஸ்தலர் 2:26 பார்த்தீங்கன்னா என்னுடைய நாவு. அப்போ மகிமை எது? சாதாரண நம்ம நாவை பரிசுத்த ஆவியானவர் தான் மகிமைப்படுத்துகிறார், மகிமையுள்ள நாவாக்குறார். உங்கள் நாவுனால உங்களுக்கு ஜீவன். உங்கள் நாவு சரியில்லைன்னா உங்களுக்கு சாவு. இதுதான் பரிசுத்த ஆவியானவர். உங்களுக்கு பேசினா நெகட்டிவாக பேச மாட்டார், பாசிட்டிவாக பேசுவார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்படி தான் அந்த பேச வரும் நமக்கு. பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். ஆனால் பரிசுத்த ஆவி இல்லைன்னா நீங்கள் இயற்கையாக பேசுவீங்க. இயற்கையாக என்னால் முடியாதப்பா அப்படி தான் சொல்லுவீங்க. ஆனால் பரிசுத்த ஆவியில் இருந்து பேசினா முடியும் அப்படின்னு வீரமாக வரும். பேச வச்சு நமக்கு கொடுக்குறாரு, கேட்க வச்சு கொடுக்குறாரு. கேளுங்கள் கொடுக்கப்படும்னு அவர் சும்மா இருக்கல. நம்ம கேட்க தெரியாது, அதனால் அவரே கேட்க வைக்கிறார். அதுக்கு தான் அந்நிய பாஷை. ரகசிய பாஷை உடையவன் தான் தேவனுடைய மனுஷன். நமக்கு ரொம்ப ரகசியம் தேவனோட பேசிக்கணும். ஒரு பரிசுத்தவான்னா, ஒரு தேவ மனுஷன்னா ஒரு இடத்துல தனியாக உட்கார்ந்து தேவனிடத்தில் ரகசிய பாஷை நிறைய பேசணும். பேச 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 அவருக்கு சந்தோஷம். ஏன் அவர் சிங்காசனத்தில் சும்மா அப்படி உட்கார்ந்துருக்காமல் எழும்பி ஒரு தோட்டத்தை உண்டு பண்ணி ஆதாமை உண்டாக்கி ஏவாளை உண்டாக்கி பகலிலே குளிர்ச்சியான வேளையில் அங்கெல்லாம் சுற்றி சுற்றி வர காரணம் என்னென்னா அவர் பேச்சு கொடுக்கறதுக்கு தான் மனுஷனே உண்டாக்குனது. மனுஷனை உண்டாக்குனதே இதுக்கு, பேச்சு கொடுக்க, டு ஹேவ் ஃபெலோஷிப். ஏன்னா தேவதூதர்கள் வேலைக்காரங்க, அவங்களோட போய் அவர் ஃபெலோஷிப் பண்ண முடியாது. தான் சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட ஆதாம் ஏவாள் அதுதான் பேச வந்தார். ஆனால் இவங்க பாவம் செஞ்சதுனால ஒளிஞ்சிக்கிட்டாங்க, பேச முடியாது. ஸோ இது மாதிரி தான் நமக்கு நினைக்கணும். அவர் ரொம்ப பேச விரும்புகிறார். நம்ம அப்பா ரொம்ப பேச விரும்புகிறார். எல்லோரும் சொல்லுங்கள், எங்கள் அப்பா என்கிட்ட ரொம்ப பேச விரும்புகிறாரு. அப்படி சொல்லுங்கள், எங்கள் அப்பா
ரொம்ப பேச விரும்புகிறார். வேறு உலக மக்கள்கிட்ட போய் பேச மாட்டார். பெரிய பெரிய ஞானி விஞ்ஞானி பெரிய பெரிய ஆட்கள், நம்ம இராணுவ அதிகாரிகள், நம்ம இந்தியாவில் எல்லா பெரிய பெரிய ஆட்களும் இருக்காங்க. ஆனால் அவர் பேசுகிறது எங்கன்னா சின்ன ஒரு ஜெப வீடு, அதில் கொஞ்சம் பைபிளும் வச்சுக்கிட்டு சோத்திரம் 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 ஓ அலிலியா அலிலியா அலிலியாங்க அவங்ககிட்ட போய் பேசுகிறார். இதுதான் மற்றவங்களுக்கு வேடிக்கையாக இருக்குது. அப்போ நாங்கள் பெரிய பெரிய கோபுரத்தை கட்டி வச்சுக்கிட்டு ஒருத்தரும் கர்த்தர் பேசுவார்னு காத்திருக்கேன். உங்கள்கிட்ட பேசுவார்ன்றீங்களே, என்னப்பான்னா அது அப்படி தான்ப்பா. என்னப்பான்னா அப்படி தான்ப்பா. அவருக்கு ரொம்ப உங்கள்கிட்ட, நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட நேரில் சொல்கிறேன், உங்கள்கிட்ட அவர் பேசுகிறதுக்கு நிறைய வச்சுருக்காரு, உங்கள்கிட்ட பேச நிறைய வச்சுருக்காரு. நீங்கள் அவர்கிட்ட பேசணும்னு விரும்புகிறாரு. அந்நிய பாஷை வரணுமானா முதலாவது உள்ள பாஷையை உபயோகிக்கணும். உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனுக்கு உள்ளதையும் எடுக்கப்படும். போன உடனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இப்பொழுது என்னை ஆசீர்வதி ஆண்டவரே, இப்பொழுது ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் சத்தம் போட்டு அப்படி ஆரம்பிச்சிங்கன்னா, அப்படி ஆரம்பித்த உடனே அப்படி வரும் பாருங்கள், அப்படி வரும் பாருங்கள். ரயில் முதலாவது மெதுவாக தான் எடுப்பான். ஓடுற ரயிலில் ஏறுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓடுற ரயிலிருந்து இறங்குறதும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அது மெதுவாக எடுத்துகிட்டு அப்புறம் ஸ்பீடாக போகுது. அது மாதிரி நீங்கள் அப்படி ஆரம்பிச்சிங்கன்னா வரும். ஆனால் இதில் என்ன பிரச்சனைன்னா, ஆரம்பிக்கும் போதே பிசாசு தட்டி விட்டுருவான். பிசாசு இல்லை, உங்கள் பக்கத்தில் உள்ள பிரதரே அவர் அப்படி தட்டு விட்டோன்னு உடனே கண்ணை திறந்து பார்ப்பீங்க. பார்த்தீங்களா, நான் சொல்கிறேன், பேய் தட்டுனாலும் கண்ணை திறக்காய்ங்க. உங்கள் ஒய்ஃபே தட்டுனாலும் கண்ணை திறக்காய்ங்க. இதுக்கு தான் ஒருத்தன் முழங்கால் போட்டு ஜெபிக்கிறான்னா அவனை யாரும் போய் தொடக்கூடாது. இருக்கிறதுல பெரிய பாவம் ஜெபிக்கிறவனை தடுக்கிறது. ஒருத்தன் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவனை இப்படி இடிச்சிட்டு போகிறது இருக்குது பாருங்கள், அதெல்லாம் உங்கள் சபையில் கிளியர் பண்ணிடணும். அவன் ஜெபிக்கிறானா அவன் ஜெபிக்கட்டும், அவன் ஜெபிச்சா நம்ம நல்லா இருப்போம் அப்படி நினைக்கணும். ஜபத்திற்கு நீங்கள் நினைக்கணும், ஜபத்துக்கு தடை வருதுன்னா அது பிசாசுனால் மட்டும்தான் வரும். உங்கள் ஜப ஜீவியத்துக்கு தடையை வேறு எந்த ரீதியிலையும் நீங்கள் அனுமதிக்காதீங்க. ஆமென். எப்படிங்க பிரகாசிக்க முடியும், எப்படி கர்த்தரை பிரியப்படுத்த முடியும், எப்படி தேவ மனுஷனாக மாற முடியும்? நான் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒன்றும் வேண்டாம், முழங்கால் போட்டு ஜெபம் 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 சத்தமாக ஜெபிக்க உங்கள் நாவு அந்நிய பாஷைகளோடு வெளியே வரும். 7வது குறிப்பு வாசிங்க. பல வருண அங்கி உள்ளவன். ஆதியாகமம் 37:3. அவன் யோசேப் மேலே அவங்க அப்பாவுக்கு ரொம்ப அன்பு இருந்ததுனால அவனுக்கு ஒரு அங்கியை செஞ்சிருக்கிறார். அவர் தகப்பன் செய்த அங்கி, அதில் ஒரு கலர் கிடையாது, பல வருணமான அங்கியை செய்தார். இது ஏற்கனவே உங்கள் எல்லாருக்கும் தெரியும். பல வருண அங்கினா என்ன அர்த்தம் என்றால், எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். தெரியாதுங்கிற வார்த்தை விசுவாசி வாயிலிருந்து வரக்கூடாது. ஒரு தேவ மனுஷன் தெரியாதுன்னு சொல்ல மாட்டான், தெரிஞ்சு கொள்றேன் அப்படிம்பான். தெரியாததெல்லாம் தெரிஞ்சு கொள்ளணும், முடியாததை தெரிந்துட்டு செய்யணும். இது தெரியாதுங்கிற வார்த்தையை நம்ம வாயில், கர்த்தருடைய பிள்ளைகள் வாயில், ஒரு தேவ மனிதன் வாயில் வரவே கூடாது. எல்லா திறமையும் உள்ளவனுக்கு பேர் தான் பல வரன்னா அங்கே எல்லா வரமும் வேலை செய்யும். இப்போ நீங்கள் எல்லாருக்குள்ளேயும், இப்போ உங்கள் வீட்டிலையே ஒருத்தங்களுக்கு வயிற்று வலிக்குதுன்னா, எனக்கு இந்த குணமாக்கும் வரம் இல்லை, அதனால் வேறு யாரையாவது கூப்பிடணும், யாரையாவது ஃபோன் பண்ணுவோம் அப்படி சொல்ல முடியாது. நீங்கள் உடனே கை வச்சு ஜெபிக்கணும். வயிற்று குணமாக்கும் வரம் வந்துடுது. ஸோ எது தெரியாது அல்லது என்னால் முடியாது அப்படின்னே சொல்லாங்க. உங்கள் உண்மையான தேவ மனிதனுக்கு எல்லா திறமையும் உள்ள வச்சிருப்பார். அடுத்த வார்த்தையும் அதே மாதிரி தான் வருது. 2 நாளாகமும் 2:14 வாசித்து பாருங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த வசனம் தெரியும், அதை வாசிங்க. ஈராம் அபியை பற்றி என்ன போட்டிருக்குது? அவ்வளவு வேலையும் அவங்க ஒரு ஆள் செய்ய முடியும் சொன்னால், அந்த பலவர்ண அங்கி உங்களுக்கு இருக்கணும், அந்த எல்லா திறமையும் உங்களுக்குள்ளே இருக்கணும். சிலருக்கு நாங்கள் ஜெபம் பண்ணத்தான் தெரியும்பாங்க, ஒரு ஓரமாக உட்காந்து ஜெபிச்சு அவங்க ஆத்ம திருப்திக்கு ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அவ்வளோதான். அவங்களால இந்த ஜாமானை தூக்கி இதில் கூட வைக்க முடியாது. அது சபையில் அப்படி பிரயோஜனம் கிடையாது. எல்லா வேலையும் தெரியணும். ஆமென். வெளியிலேருந்து ஆட்களை கூலிக்கு கூப்பிட்டு நீங்கள் வேலை செய்கிறது மாதிரி நினைக்காதீங்க. கூலி கொடுத்து முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகள் கொடுக்குற காசு காணிக்க இதெல்லாம் கொண்டு
கூலி கொடுத்துட்டே இருந்தால் கர்த்தர் பார்ப்பார். நீ கூலி தானே கொடுத்தப்போ. இதே இது நம்ம விசுவாசிகளே வேலை செய்யட்டும், கர்த்தர் பார்ப்பார். நீங்கள் உங்கள் கையினால் செஞ்சீங்களா, ஆசீர்வதிக்கப்படுங்க. புரியுதா உங்களுக்கு? ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? உங்கள் பிள்ளை ஒரு சின்ன ஒரு கலர் பென்சிலை எடுத்து ஒரு படம் வரையுது, குருவி படம், ஒரு 2 மரம் கொண்டு காட்டினா சந்தோஷப்படுவீங்களா? எம்மா என் பிள்ளை எழுதியிருக்கேன். இதுக்கு நீங்கள் கொண்டு போய் ஓவியக்காரன்ட்ட கொடுத்து நல்ல ஓவியம் அவனுக்கு ஒரு 2000 ரூபாய் கொடுத்து ஒன்று தேவனே அப்படின்னா ஆமாவா இல்லையா? கைப்பட செய்யுங்க. உங்கள் சபைகளை நீங்களே சுத்தம் பண்ணுங்க. உங்களுடைய வாகனங்களை நீங்கள் க்ளீன் பண்ணுங்க. அது எல்லாத்துக்கும் ஞாபக புஸ்தகத்தில் கர்த்தர் எழுதி வச்சு உங்களுக்கு தரல, அப்புறம் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நான் இவ்வளவு செஞ்சேன், எனக்கு ஒன்றுமே தரலன்னா முடியாது. வேலையால் கூலிக்கு பாத்திரன். 9வது குறிப்பு வாசிங்க, சவுண்டா அவ்வளோ பேரும். பிறரின் கீழ்ப்படியாமையை விட தன்னுடைய கீழ்ப்படிதலேயே அதிக கவனம் உள்ளவன். அதாவது இந்த வசனம் என்ன சொல்லுது? 2 கொரிந்தியர் 10:6 உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும் போது எல்லா கீழ்ப்படியாமைக்கும் தக்க நீதியுள்ள தண்டனையை செலுத்த ஆயத்தமாக இருக்கிறோம். அப்படி இந்த வசனத்திலிருந்து என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், மற்றவங்களுடைய கீழ்ப்படியாமைக்கு நாங்கள் தேவன் தண்டனை கொடுக்கிறதற்கு முடியும். ஆனால் அவர் ஏன் கொடுக்காம இருக்கிறார் அப்படின்னா, உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறுவதற்காகத்தான் அவர் காத்துக்கிட்டு இருக்கார். உங்கள் அப்படின்னா சபை. உலகத்தில் உள்ளவங்க கீழ்ப்படிய மாட்டாங்க, ஆனால் தேவன் ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டார். உங்களுக்கும் எனக்கும் அது ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஆண்டவரே, இந்த மக்கள் கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க, ஆண்டவரே துன்மார்க்கர்கள் உமக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க, ஒரு நடவடிக்கை எடுங்களேன், ஏன் மௌனமாக இருக்கிறீர்? உடனே கர்த்தர் என்ன சொல்வார்? இந்த வசனம் சொல்வார், அவங்க கீழ்ப்படியாமைக்கு நான் தண்டனை கொடுக்கணுமானா ஃபஸ்ட் உங்கள் கீழ்ப்படிதலை நீங்கள் முதலாவது நிறைவேற்றுங்க. சபைக்கு தான் ஆண்டவர் வர்றார். ஒரு தேவ மனுஷனுடைய கீழ்ப்படிதலில் தான் கீழ்ப்படியாமைக்குரிய தண்டனையே கர்த்தர் கொடுக்க முடியும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஒபீடியன்ஸ் ஆஃப் அ மேன் ஆஃப் காட். இப்போ பிரச்சனை பண்ணுறவங்க அல்லது உங்களுக்கு தீங்கு செய்கிறவங்க, அவங்க மேலே கர்த்தர் எந்த தண்டனையும் அனுப்பாததுக்கு காரணம் என்னென்னா, உங்கள் கீழ்ப்படிதல் கர்த்தருக்கு முன்பு போதுமானதா இல்லை. ஆண்டவர் உங்களை தான் பார்க்குறார். நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதுல மட்டும் கவனம் செலுத்துங்க. அடுத்தவங்களுடைய கீழ்ப்படியாமைக்கு கர்த்தர் தண்டனை கொடுக்கறதுல கவனம் செலுத்தாதீங்க. அதான் நான் அப்படி எழுதியிருக்கிறேன். ஒரு வசனத்தை பார்க்கும்போது அந்த வசனத்திலேருந்து என்ன சத்து இருக்குது அதை எடுத்து எழுதிடணும். பிறரின் கீழ்ப்படியாமையை விட அல்லது பிறரின் கீழ்ப்படியாமைக்கு வரக்கூடிய தண்டனையை எதிர்பார்க்கிறதை விட தனது கீழ்ப்படிதலேயே அதிக கவனம் செலுத்துகிறவன் தான் தேவனுடைய மனிதன். ஆமென். அதனால் ஃபஸ்ட் பிறர் மேலே ஆண்டவர் நடவடிக்கை எடுக்க, குடிகாரங்க மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க, பேராசக்காரங்க மேலே நடவடிக்கை கொலகாரங்க மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு ஒன்றும் சொல்லாங்க. நம்ம கீழ்ப்படிதல், பைபிள் வசனத்தை கீழ்ப்படிஞ்சிக்கிட்டு கர்த்தருடைய ஆவியானவர் என்ன சொன்னாலும் கீழ்ப்படிஞ்சிக்கிட்டே இருக்க, இந்த நிறைவேறுதலை கர்த்தர் தான் நமக்கு தந்து, எந்த அளவுக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீங்களோ அந்த அளவுக்கு தண்டனையை வெளியே நிறைவேற்றுவார். இப்படி சொல்லப்போனால் நீங்கள் 100க்கு 100 கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற ஒரு விசுவாசியாக இருந்தால், உங்களை ஒருத்தன் ஏதாவது பண்ணிட்டு இந்த அது வரைக்கும் போக விட மாட்டார். புரியுதா உங்களுக்கு? இந்த அது வரைக்கும் போக விட மாட்டார். உடனே மடக்கி அவனை போட்டு அதுக்கப்புறம் அவன் திருந்த வைப்பார். இல்லாட்ட உங்கள்கிட்ட ஓடி வந்து மன்னிப்பு கேட்க வைப்பார். இப்போ நிறைய விசுவாசிகள் என்னன்னா, ஐயோ அவன் எனக்கு திங்கு செய்கிறான், கோர்ட்டில் கேஸை போட்டுட்டான், அம்மா ஐயோன்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு? அதனால் விடுங்க. கர்த்தாவே உமக்கு கீழ்ப்படிவோம். நான் என்ன செய்யணும்? அதான் அவன் வந்த உடனே கர்த்தர்கிட்ட கேட்குறான், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? அதுதான் பவுலுடைய 2வது கேள்வி. சொல்லுங்கள் அதே வார்த்தையை, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? நான் உங்களுக்கு கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே. நான் மற்றவங்க கீழ்ப்படியாததை பற்றி
எனக்கு ஐ டோன்ட் கேர், நான் கீழ்ப்படுகிறேன்னு சொல்லி சபை, தேவ மனிதர்கள், ஊழியக்காரங்க யாராக இருக்கட்டும், தேவனுக்கு கீழ்ப்படுகிறதில் உண்மையாக இருங்க. அடுத்த குறிப்பு வாசிங்க. பட்டயத்தை அல்ல, பஸ்காவையே அதிகம் பயன்படுத்துபவன். விடுதலைக்கு மோசே பட்டயத்தை யூஸ் பண்ணினான். எகிப்திலிருந்து இஸ்ரவேலர்களை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வருவதற்கு மோசே அவன் அவசரமாய் போனான். எகிப்தியனும் இஸ்ரவேலனும் சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள். இவங்களை எப்படியாவது விடுதலையாக்கணும் தம் மக்களை என்று உடனே பட்டயத்தை உருவி எகிப்தியனை வெட்டினான், கொன்றான். பட்டயத்தினாலே விடுதலை என்று அவன் யோசித்தான். ஆனால் அதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை பட்டயத்தில் படிக்க வைக்கிறார் போல, யுத்தத்தை படித்து கொடுக்குறார் போலன்னு நினச்சான். ஹலோ, யுத்தத்தை கர்த்தர் படித்து கொடுப்பாரு, ஆனால் அவரே யுத்தம் செய்வார். ஆமாவா இல்லையா? எல்லாம் இங்கே தான் இருக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? சொல்லுங்க. அப்படியானா யுத்தத்தை உங்களுக்கும் எனக்கும் படித்து கொடுப்பார், ஆனால் யுத்தம் செய்கிறதுக்கு இல்லை. எதுக்கு? அவரே யுத்தம் பண்ணுவார். இனி சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்குது, அது என்ன சொல்லுதுன்னா, வால வயதின் புத்திரர், சொல்லுங்க, பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாக இருக்கிறார்கள். அந்த அம்புகளால் தன் அம்பரா துணியை நிரப்பி வைத்திருக்கிறவன் பாக்கியவான். இவன் அந்த அம்புகளெல்லாம் நிறைய வச்சு அம்புகளை எடுத்து அம்பரா துணியில் வைப்பானோ. ஏசாயா 49 அதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, அவர் என்னை கூர்மையான அம்பாக்கி தம்முடைய அம்பரா துணியில் ஒளித்து வைத்தார். கூர்மையாக்குவார், ஆனால் எடுத்து போட்டு வச்சிருப்பார். சமயம் வரும்போது உபயோகிப்பார். நீங்கள் நினைக்கூடாது ஒரு கருத்தரங்கில் ஆண்டவர் நம்மளை கூர்மையாக்குறாரு, நாளைக்கே உபயோகிப்பார். அப்படி இல்லை. மோசே பட்டயத்தை யூஸ் பண்ணி விடுதலையை எடுக்கலான்னு பார்த்தான். ஆனால் எதை யூஸ் பண்ணி விடுதலை எடுக்கணும்? பஸ்கா. தேவன் இஸ்ரவேலர்களை வெளியே எதை வச்சு கொண்டு வந்தார்? பஸ்கா. இப்போ நீங்கள் அதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுங்கள். கருத்தரங்களை ஸ்டேட்மெண்ட் சொல்கிறது ரொம்ப முக்கியம். பட்டயத்தை அல்ல, பஸ்காவையே நான் அதிகம் பயன்படுத்துவேன். சொல்லுங்க. எந்த யுத்தம் வரட்டும், இல்லாட்ட எந்த ஒரு சாதனை சாதிக்கணும், அல்லது எந்த ஒரு ஊழியத்தை செய்யணும், எந்த ஒரு காரியத்தையும் மேற்கொள்ளணும்னா பட்டயத்தின் பாதையில் போக மாட்டேன். எந்த பாதையில் போவேன்? பஸ்காவின் பாதையில் போவேன். என் இயேசு பஸ்கா பாதையில் போய் வெற்றி பெற்றார். பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தால் மடிவான் என்று ஆண்டவர் அங்கே தட்டிட்டார். அடுத்த குறிப்பு வாசியுங்கள். உலக சந்தோஷங்களை அல்ல, தேவ ஜனத்தோட துன்பத்தை தெரிந்தெடுப்பவன் தான் தேவ மனுஷன். நல்ல இந்த வசனம் தெரியும் உங்களுக்கு. ஆனால் இந்த அந்த 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 அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலும் அவனுக்கு பாருங்கள், அந்த எகிப்தில் இருந்த சந்தோஷம், எல்லா சந்தோஷங்கள் நீங்கள் அதை உங்கள் லைஃப்பில் நீங்கள் அதை யோசித்து பாருங்கள். நீங்கள் அந்த சந்தோஷங்களை விட்டுட்டு தேவ ஜனங்களுடைய துன்பத்தோட கூட இருக்கிறத மெயினாக பாருங்கள். விருந்து வீட்டுக்கு போகிறதை பார்க்கலாம், துக்க வீட்டுக்கு போகிறது நல்லது. ஆனால் நான் விசுவாசிகள் நிறைய பேரை எங்கே தான் பார்க்குறேன்னா விருந்து வீட்டில் பார்க்குறேன். இந்த காலத்து விசுவாசிகள் சரி, விருந்து வைங்க, சபையில் ஒரு விருந்து வைங்க, பயங்கர கூட்டம் வருது. உபவாசம் வைங்க, ரொம்ப கம்மியாக வருது. மக்கள் பாலிசி மாறிட்டாங்க. நாம தான் மாற்றணும். நம்மளை மாற்றுறதுக்கு தான் அழைச்சிருக்கிறார் கர்த்தர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மக்களை உபவாசிக்க பழக்கணும், பஸ்காவில் பழக்கணும். தேவ ஜனத்தோட துன்பத்தை அனுபவிக்கிறதையே தெரிந்தெடுத்தான். 12ஆம் குறிப்பை வாசிங்க. இதில் என்னன்னா, என்னாகும் 14:12 இஸ்ரவேல் ஜனங்கள் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கர்த்தருக்கு அடங்காமல் இருந்ததுனால கர்த்தர் ரொம்ப வருத்தப்பட்டார். ஓவர் முறுமுறுப்பு, ஓவர் அடங்காமை, ஓவர் கீழ்ப்படியாமை அவருக்கு தாங்க முடியல. எவ்வளோ கஷ்டப்பட்டு பஸ்காவின் வழியாக இவங்களை கொண்டாந்துருக்காரு. செங்கடெல்லாம் பழந்து என்னெல்லாமோ செய்கிறாங்க, என்னெல்லாமோ பேசுகிறாங்க, தாங்க முடியல. உடனே கர்த்தர் எந்த எல்லைக்கு போயிட்டாருன்னு சொல்லுங்கள். நான் இவ்வளோ மோசையை பார்த்து சொல்கிறாரு, மோசே கொஞ்சம் விலகிப்போ, நடுவில் நிற்காத, நான் ஒரு நிமிஷத்தில் இந்த ஜனங்களை நான் அழிச்சு போடுறேன், உன்னையோ பெரிய ஜாதி ஆக்குவேன்.
வாக்குத்தத்தம். உன்னையோ பெரிய ஜாதியாக்குவேன். உடனே நாம் என்ன பண்ணுவோம், அந்த கீழே அந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணிட்டு, இந்த வருஷ வாக்குத்தத்தம் என்ன? உன்னையோ பெரிய ஜாதியாக்குவேன். சோஸ்திரம் ஆண்டவரே. இது தேவ மனுஷனுக்கு அழகே கிடையாது. மோசே உடனே என்ன சொன்னான்னு தெரியுமா? அந்த வாக்குத்தத்தமெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு இந்த தேவ ஜனங்கள் அவங்க தான் எனக்கு முக்கியம். அவன் அழ ஆரம்பிச்சிட்டான். கர்த்தரிடத்தில் போய், ஆண்டவரே நீர் இப்படி செஞ்சு அவங்கள அழிச்சிட்டிங்கன்னா நீர் உங்களுடைய நாமத்துக்கு மகிமைக்கு என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அவன் கேட்குறான். புறஜாதிகள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க? அதில் அவன் சொன்ன உருக்கமான வார்த்தையை வாசித்து பார்த்தீங்கன்னா, எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வந்தார், கொண்டு சேர்க்க முடியல இவரால், அதனால் வனாந்திரத்தில் கொண்டு போட்டாருன்னு எல்லாரும் சொல்லுவாங்களே ஆண்டவரே. அந்த பாயிண்ட்டை பாருங்கள், உருக்கமாக இருக்கு எனக்கெல்லாம். தேவ மனிதனுடைய மனசு எப்படி இருக்குன்னா, இவன் கர்த்தருக்கு பேருக்கு நல்ல பேரை வரணும், அவருக்கு ஒரு பேர் கெட்ட பேர் வந்துடக்கூடாது. இந்துக்கள் சுத்தியில் மற்ற புறஜாதிகள் இவர் மேலே குறை சொல்லிடக்கூடாது, அதில் கேர்ஃபுல்லாக இருந்தான். நிறைய கிறிஸ்டியன்ஸ் வாக்குத்தத்தத்தில் தான் கேர்ஃபுல்லாக இருக்காங்க. உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னா இதை மட்டும் எடுத்துக்கிடுவான். நீங்கள் அப்படி இல்லை, நானும் அப்படி இருக்கக்கூடாது. பைபிளில் நிறைய வாக்குத்தத்தங்கள் இருந்தாலும் கர்த்தருக்கு என்ன மகிமை வருமோ அதுதான் நம்ம நினைக்கணும். நமக்கு வாக்குத்தத்தம் வரட்டும், ஆனால் கூட கர்த்தருக்கு மகிமை வரணும். இஸ்ரவேல் ஜனங்களை நடுவில் விட்டுட்டாருங்கிற பேர் வரக்கூடாது. 13வது குறிப்பு வாசிங்க.